ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பாய் சோரன் அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்கியிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் சம்பாய் சோரன் உரை நிகழ்த்தி வருகிறார். ஆளுநரின் உத்தரவை ஏற்று நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக சட்டப்பேரவையில் உரை நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பாய் சோரன் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தற்போது சட்டமன்றத்தில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுநரின் உத்தரவை ஏற்று நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக சட்டப்பேரவையில் கூடிய உறுப்பினர்கள் தங்களின் வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் முதல்வர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நிலையில் தற்போது ஜார்க்கண்ட் முதல்வராக சம்பாய் சோரன் இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், தற்போது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்கியிருக்கும் நிலையில பெரும்பான்மையை நிரூபிக்க எத்தனை வாக்குகள் தேவைப்படுகின்றன? சக்தி, அதாவது 81 மொத்த இடங்களை கொண்ட ஜார்க்கண்டில் ஒரு இடம் காலியாக இருப்பதால் தற்போது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 41 இடங்களை தேவைப்படுகிறது. இந்த வரிசையை பார்த்தோம் என்றால் JMM, அதாவது சுரையினுடைய அந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் மற்றும் மற்ற சில கட்சிகளும் இருக்கின்றது. இதில் JMM கட்சிக்கு 29 இடங்களும், காங்கிரசுக்கு 17, மற்றவை 2 என 48 இடங்கள் இருக்கிறது. இது பெரும்பான்மைக்கு மிக அதிகமாகவே இருக்கின்றது. 41 தான் தேவைப்படுகிறது பெரும்பான்மையை நிரூபிக்க. இவர்களிடம் 48 இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதேபுறம் மற்ற எதிர்கட்சிகள் பார்த்தோம் என்றால் பிஜேபிக்கு 26, பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய NCP 1, மற்றவை 5. இது போன்று பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 32 இடங்கள் ஆதரவாக இருக்கின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தேவைக்கும் அதிகமான இடங்களில் JMM கட்சிக்கு இருப்பதன் காரணமாக இந்த வாக்கெடுப்பில் JMM கட்சி, இந்த கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஹேமந்த் சோரன் அவர் கைதுக்கு பின்பு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான சம்பாய் சோரன் முதலாக இங்க முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து இதனை ஆளும் கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஒரு உத்தரவிட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அதற்கான அந்த வாக்கெடுப்பானது நடைபெற்று வருகிறது. தற்போது 11 மணி அளவில் இந்த சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கும் இந்த ப்ராசஸ் ஆனது தொடங்கி இருக்கிறது. தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான முதல்வருடைய அந்த உரையும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இது ஒரு புறம் இருக்க, இந்த இடைப்பட்ட, அதாவது ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட பின்பு அவர் ராஜினாமா செய்த பின்பு இடைப்பட்ட 2 நாட்கள் இருந்தது. ஆனால் ஏன் ஆளுநர் இடைக்கால ஒரு முதல்வரை பொறுப்பு முதல்வர் நியமிக்கப்படவில்லை? அதே போல தங்களுக்கு ஆதரவு அதிக அளவில் இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். இருப்பினும் அவர் இதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியதற்கான காரணம் என்று பல கேள்விகள் ஆளும் கட்சி தரப்பிடம் வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த வாக்கெடுப்பை பொறுத்தவரை JMM கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் ஆதரவு கூட்டணி MLA-க்களுடன் தற்போது மீண்டும் அந்த முதல்வருடைய அந்த பதவியை அவர் தொடருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த வாக்கெடுப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக நிறைவு பெற்று அதிகாரப்பூர்வமாக சபாநாயகர் இந்த முடிவினை அறிவிப்பார். விவரங்களுக்கு நன்றி ராஜு.